இந்திய அரசாங்கத்திலே பெரும்பாலும் இந்து மதத்தின் தாக்கம் இருக்கிறது. இது சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொன்னால் கூட அரசாங்கத்தினுடைய இயங்கு முறை அதிகம் இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பது உண்மை. அப்படி இருக்கிற போது சின்ன சிறு வழக்குகளில் கூட அரசாங்கம் மதச்சார்புடைய ஒரு கண்ணோட்டத்திலே தலையிடுது. அப்போது அரசாங்கம் என்பது ஓரளவு இந்து மதத்தினுடைய சார்புடையதாக இருக்கிறது என்பதை வெளிநாட்டினரும் மறுக்க முடியாது, இந்தியர்களும் மறுக்க முடியாது. அதனால் இங்கே மதம் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, அதாவது செறிவாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனையும் கண்ணுக்கு தெரியாத வகையில் இந்து மதம் பற்றி கொண்டு இருக்கிறது. அது அவனுக்கே தெரியாமல் ஒவ்வொரு இந்துவும் அந்த போக்கில் தான் போய்கிட்டு இருக்கான். அதை வெறுக்கவோ மறுக்கவோ அவனுக்கு துணிவில்லை அல்லது இஷ்டமில்லைன்னு வச்சுக்கலாம். இது நல்லா தானே இருக்குது என்று சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இங்கே இருக்குது. இதெல்லாம் மற்ற மதங்களில் இல்லை. அதனால் அவங்க பாட்டுக்கு பெருகிட்டு போகிறாங்க. 200 கோடி, 100 கோடி, 150 கோடின்னு. இங்கே அப்படி இல்லை. ஒரு இந்து ஒரு நல்ல இந்துவாக இருக்க வேண்டுமானால் நூற்றுக்கணக்கான விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதனால் எங்கே கட்டுப்பாடு அதிகம் இருக்குதோ அங்கே மக்கள் எண்ணிக்கை அந்த கொள்கையிலே குறைவாகத்தான் இருக்கும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்வைத்தான் மனிதர்கள் பொதுவாக விரும்புகிறார்கள். யாருமே கட்டுப்பட்டு அடங்கி வாழ விரும்புறதில்லை, சுதந்திரமாக இருக்கிறான் விரும்புகிறான். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஓடுறான் இந்துக்கள், அவன் எல்லாம் பெரும்பாலும் எதுக்காக ஓடுறான்? அங்கே போனால் இந்த இன்ஹிபிஷன்ஸ்லாம் அங்கே இல்லைப்பா, அங்கே நம்ம இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அவன் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் வளர்ந்துடுறான். இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம 10 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த நெறிமுறை இருப்பதனாலே என்ன, இந்து மதம் இன்னும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உயிருள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தனுக்கும் அந்த இந்து கோட்பாடுகள் மனசாட்சியிலே உயிருள்ளதாக இருக்கிறது. அப்போ இங்கே இந்து மதம் வெறுமனே புத்தகங்களில் இல்லை, நிஜ வாழ்க்கையிலே இருக்குது.